வாசிங்க 44வது வசனம் வாசிங்க. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இப்போ இது யாரை பற்றி சொல்றாரு? நீங்களும் யாரை பார்த்து சொல்றாரு? ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற விசுவாசிகளை பார்த்து சொல்லிட்டாரு. பரலோக ராஜ்யத்தை பற்றின ஓமையை சேர்த்து சொல்லிட்டாரு. 1 முதல் 13 வசனத்தில் முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்ட்டு கீழே யாரை பற்றி பேசுறாருன்னா ஊழியக்காரனை பற்றி பேசுறாரு. 45வது வசனம் வாசிங்க. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். இப்ப யாரை பத்தி பேசுறாரு? ஊழியக்காரங்களை பத்தி பேசுறாரு. இப்ப ஆண்டவர் தெளிவா அடுத்த காரியம் சொல்றாரு. ஒரு பக்கம் விசுவாசிகள் நீங்கள் இப்படிலாம் இருந்து என்ன செய்யுங்க, விழித்திருந்து மணவாளனை சந்திக்க ரெடி ஆகுங்கன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஊழியங்களுக்கு, இப்போ இந்த ஊழியன்னு ஒன்று உங்கள் மைண்டில் என்ன ஓடக்கூடாது, ஓகே இது வரைக்கும் நமக்கு மெசேஜ் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே யாருக்கு? ஊழியக்காரங்களுக்கு நினைக்கக்கூடாது. நான் எப்பவும் சொல்லுவேன், ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரன் தான். இது வெறும் பேச்சுக்காக சொல்லலை. கர்த்தர் உங்களை அழைக்கும் போதே, ரட்சிப்புக்குள்ளே அழைக்கும் போதே வசனம் சொல்லுது, நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் தான் அழைத்திருக்கிறார். நம்ம அழைப்பில் ரெண்டும் இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாம் ராஜாவையே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம். பின்னாடி ராஜா பக்கத்திலேயே அதை எப்படி பூமியை கீழ்ப்படுத்தலாம், எப்படி ஆசீர்வதிக்கப்படலாம் அப்படியே ஓடினதுனால நம்ம எதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணலை? ஆசாரியனை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணலை. அதுவும் நமக்குள்ளே இருக்குது, அந்த பார்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. நாம் இப்போ சில நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாட்டு எழுதுறதுக்கும் ஒரு தாளந்து கொடுத்துருப்பாரு, மியூசிக் போத்துறதுக்கும் என்ன பண்ணியிருப்பாரு, தாளந்து கொடுத்துருப்பாரு. நம்ம அந்த பாட்டு நல்லா பாடி நல்லா அதில் கொஞ்சம் ஃபேமஸாக ஆரம்பித்தோடனே மியூசிக் என்ன பண்ணிடுவோம், அதை அப்படியே கொஞ்சம் நிறுத்திடுவோம். ஏன்னா இது நல்லா வேகமாக போகுது. ரெண்டுமே சைமல்டேனியஸாக போகணும் அப்படின்னா, அது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த மாதிரி நாம் எப்போவுமே என்ன செய்யணும், ஆசாரிய ஊழியமும் ராஜா ஊழியமும் சேர்ந்து செய்யணும். ரெண்டுமே இருக்குது. இப்போ ஆசாரிய ஊழியத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோமா? ஸோ ஊழியக்காரங்க என்பது யாரை தான் குறிக்குது? நம்மளையும் சேர்த்து தான் குறிக்குது. அப்போ அந்த ஊழியக்காரர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறதான வார்த்தை என்னென்னா, நீங்கள் என்னவாயிருங்கள், மனுஷகுமாரன் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்க அப்படின்னாலே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். எப்படி ஆயத்தப்படணும், என்ன ஆயத்தப்படணும்னா அதுக்கு 2 ஓமையை சொல்றாரு. 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் ஒரு ஓமை, 31லிருந்து 46 வரைக்கும் நியாய தீர்ப்பை பற்றி பேசுறாரு. 2 காரியங்களை பேசுறாரு. முதல்ல இப்போ ஓமையை பார்த்துருவோம். ஊழியக்காரனுக்கான ஓமையை அங்கே சொல்றாரு. எப்படி ஆயத்தப்படணும் இந்த இடத்துல அவர் சொல்றாரு. நான் வரும்போது அவன் எப்படி இருக்கணுமா, 47லேருந்தே வாசிங்களேன். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனும் பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு, நல்ல கவனிங்க, இவங்கிட்ட கொஞ்சம் காரியங்களை கொடுத்துட்டு போறாரு எஜமான். ஊழியக்காரன் என்ன பண்றாரு, கொஞ்சம் காரியங்களை கொடுத்துட்டு போறாரு. கொடுத்துட்டு போகும்போது இவன் என்ன பண்றான், அந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. 45வது வசனத்துல, வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி. எஜமான் ஊழியக்காரங்கிட்ட என்ன சொல்லிட்டு போறாரு, எப்பா ஊழியக்காரனே, எனக்கு கொஞ்சம் வேலைக்காரங்க இருக்காங்க, அந்த வேலைக்காரங்களெல்லாம் நீ பார்த்துக்கோ, அவங்களுக்கு நல்லா என்ன கொடு, சாப்பாடு கொடு, அவங்களுக்கு விசாரிச்சுக்கோ, என்ன தேவைன்னு விசாரி, நான் வர வரைக்கும் அவங்கள என்ன பண்ணு, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. 2 காரியம் சொல்றாரு. ஒன்று போஜனம் கொடு, இன்னொன்று விசாரி. இந்த 2 காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து 25ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அங்க என்ன சொல்றாரு, நீ போஜனம் கொடு விசாரி. இங்கே சொல்றாரு, நீ போஜனம் கொடுத்தாய் விசாரித்தாய். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரியதான ஒரு டாஸ்க், ஒரு வேலை. ஊழியக்காரன்னா ஒரு ஊழியக்காரனை குறிக்கல, நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு. என்ன வேலை கொடுத்துருக்கிறாரு, நான் வர வரைக்கும் உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன். எதுக்கு, இது உனக்கு மட்டும் இல்லை, இதை வச்சு நீ யாருக்கு என்ன செய்ய, ஒரு சிலருக்கு போஜனம், ஒரு சிலரை விசாரி. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரியதான ட்ராபேக் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்,
ஒரு ஆவிக்குரிய சபையில் ரட்சிக்கப்பட்டு வந்து ஞானசானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாச்சுன்னா, ஒரு சபையில் மெம்பர் ஆயாச்சுன்னா, இது பரலோகத்துக்கு போகிறதுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இது பேசிக் குவாலிஃபிகேஷன் தான். இது பேசிக், அடிப்படை. அதாவது இதெல்லாம் தேவை. நடுவில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது வசனத்தை எப்படி என்ன சொல்கிறது, திருச்சி பேசலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு காரியம் சொல்லியிருந்தார். இங்கே பாருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தில் நானே வாசிக்கிறேன். எபிரேயர் 6:1-2. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோம். இந்த வசனம் என்ன சொல்லுது? திருப்பி திருப்பி ஒன்னையே என்ன பண்ணாதீங்க, பேசிட்டு இருக்காதீங்க, அடுத்த லெவலுக்கு போங்க. அவர் பிரசங்கத்தில் என்ன சொல்றாரு? இதெல்லாம் வேணான்ட்டாராம். அந்த பிரசங்கத்தில் என்ன சொல்றாரு? ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகி அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல்ன்றதுக்கு அவர் சொல்லமா சொல்றாரு. பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் வேணான்ட்டாரு. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. கள்ளோபதேசம் இது தேவையில்லைன்னு சொல்லல, இதை பத்தி மட்டுமே பேசாதப்பா, இதுக்கு அடுத்த லெவலுக்கு சபையை கொண்டு போ அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நமக்கு இப்போ இங்க வரும்போது ஆரம்பத்தில் ரட்சிப்பின் அனுபவத்தை பத்தி பேசியிருக்கிறோம், ஞானசானத்தை பத்தி சபை சொல்லி கொடுக்குது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பத்தி சொல்லி கொடுக்குது. அதெல்லாம் கேட்டு நீங்க அதெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு, ஓ இது போதும் பரலோகத்துக்கு போறதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல, இன்னும் சில காரியங்களை கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். மிக முக்கியமான கர்த்தருடைய எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து அழிவுக்கு தேவன் கோபப்பட்டு அழிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏழைகளை நினையாமை, இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது. நல்ல கவனிங்க, இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு நம்ம இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறோம், அதுல திருப்தி ஆயிடுறோம். இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேணான்னு கர்த்தர் சொல்லல, இல்லாதவங்களுக்கும் கொடுங்கன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஒரு ஊழியத்துக்கு தசமா காணிக்க கொடுக்குறோம், சபையில் கொடுக்குறோம், அது ஓகே. இப்போ சில மிஷினரிகளுக்கு அனுப்புகிறோம், எல்லாம் நல்லது. சில ஊழியங்களுக்கு நீங்கள் தாங்குறீங்க, ஏன் எங்கள் ஊழியங்களையும் நிறைய பேர் தாங்குறாங்க, நான் அதெல்லாம் குற்றமாக சொல்லலை. ஆனால் உன் சக சகோதரன், உன் கூட ஒரு விசுவாசியோ அல்லது உனக்கு தெரிஞ்ச ஒருத்தனோ ஒரு வஸ்திரம் இல்லாமல் இருந்தா, சாப்பாடு இல்லாமல் இருந்தா, அவன் கஷ்டப்படுறதை நீ பார்த்துட்டு அவனுக்கு நீ உதவி செய்யாமல் இருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஏன் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? 3 வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரா? இன்னைக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காரா? 4வது வேலையும் இருக்கா? வீட்டில் இருக்கா? எப்படி ஒரு மாதம் மளிகை சாமான் இருக்குமா? ஒரு 15 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு தேவையானது கன்ஃபார்மாக இருக்கும்ல. ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன் சாப்பாடு இல்லாமல் இருக்கான்ல, அவனுக்கு என்ன பண்ணுவோம்? குச்சி கொட்டுவான். பாவம், அவருக்கு சாப்பாடே இல்லையாமா. ஜோம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்றாரு, நரகத்துக்கு போயிடுவடா, நரகத்துக்கு போயிடுவேன். ஆக்சுவலாக வசனத்தின்படி கர்த்தருடைய திட்டம் என்னன்னா, இன்னைக்கு அரசியல்வாதிலாம் பேசுகிறாங்க பாருங்க, சமத்துவம் சமநீதி அப்படின்றாங்கல்ல, இதையெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பைபிள் பேசி பிடிச்சிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட இருக்குதா, எடுத்து எல்லாருக்கும் சமமாக கொடு. உனக்கு நீ உனக்கு தேவையானதை சாப்பிடு, மற்றவனுக்கும் கொடு, இல்லாதவனுக்கு கொடு, அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடு, அவனுக்கு ஒரு சாப்பாடு கொடு, வியாதியஸ்தம் ஒருத்தர் இருக்கிறான், விசாரி போய். ஆனா இன்னைக்கு சபை என்ன இருக்கு? ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங். அவர் அந்நிய பாஷை பேசினார்னா 1 மணி நேரம் பேசுவாரு, சாப்பாடு இல்லாதவனை பார்த்தா தள்ளி போயிடுவார். இப்ப ஆண்டவர் எதை உன்ன கேட்கிறாரு? அந்நிய பாஷை பேச வேணான்னு சொல்லல. திருப்பி நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுங்க. உடனே ஜெகன் பிரதர் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தையே வேணாங்கிற. இல்ல, இது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நீ அவனையும் விசாரிக்க வேண்டியது. வெரி இம்பார்ட்டன்ட். நீ ஆயத்தமாயிருன்னு சொல்றாரு, நீங்களும்
ஆயத்தம். எது ஆயத்தம்? எது ஆயத்தம்? தீவட்டியை நீ ரெடி பண்றது ஆயத்தம் மட்டும் இல்ல, மற்றவனுக்கு கொடுத்து இயேசு வரும்போது உன் பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு நீ ஆயத்தமாக இருக்கணும். நம்ம போன பிறகு கொடுக்க சொல்லி கர்த்தர் சொல்லல. மனுஷகுமாரன் நினையாத நாளிகையில் வருகிறபடியினாலே இப்பவே கொடுங்கிறாரு. ஏன்னா உன் பலன் எப்ப வரும்னு உனக்கு தெரியாது. அவர் எப்ப வேணாலும் வருவார். அவர் வரும்போது உனக்குள்ள ஒரு ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறார். என்ன ஆயத்தம்? உனக்கு உண்டானவைகள் நீ கொடுக்கும்போது உங்ககிட்டயும் ரொம்ப வெயிட் இருக்காது பாருங்க. நம்மளாம் சொல்றது என்ன? நமக்கே கொஞ்சமா தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. கவனிங்க. அப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம்? இப்ப இது எல்லாத்தையும் இவ்வளவு பார்க்கிறோமே, என்னைக்காவது யாருக்காவது கொடுக்கணும்னு தோணுதா? தோணும். அது பிஞ்சு பிதாரியாகி நஞ்சு கிழிஞ்சு அதுக்கு மேல அதை யூஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலை வரும்போது யாராவது ஏழைகள் இருக்கிறாங்களா? நடந்த ஒரு சம்பவம், இந்த தானே புயல்னு ஒன்று அடிச்சது ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அரிசி எல்லாம் ஒரு டன்னு, ஒரு லாரியில் டன்னுலாம் அரிசி வாங்கி, அப்புறம் துணியெல்லாம் வாங்கிட்டு தெரிஞ்சவங்ககிட்டலாம் துணி சொல்கிறோம் கொடுங்க அப்படின்னு. கடலூரில் கொண்டு போய், அங்கே தான் ரொம்ப பாதிப்பு அந்த டைம், கொண்டு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது என் மைண்டில் தோணுது, டே எல்லா துணியும் நம்ம அப்படியே எடுத்துன்னு போகிறோமே, அங்கே போய் பிரிக்கிறது கஷ்டம். அதனால் நம்ம எங்கேயாவது வழியில் நின்று இந்த சைஸ் வாரியாக பிரிச்சுருவோம், அப்போ கொடுக்கறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு மூட்டையை பிரிக்கிறோம். இவங்கெல்லாம் எவ்வளவனுங்க நல்லவனுங்கன்றது எனக்கு அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன் நான். அதெல்லாம் கறி துணிக்கு கூட யூஸ் பண்ண முடியாதுங்க. கறி துணிக்கு கூட யூஸ் பண்ண முடியாது. எங்கடா டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கானுங்க. நாங்கள் அவனுங்களுக்கு குப்பை தொட்டியாக தெரிஞ்சிட்டோம், தூக்கி போடுறான்ட்டு. இவனுங்களுக்கு ஒரு பெருமை வேற. இதில் நாங்கள் ஏழைகளுக்கு கொடுத்தோம், ஒரு பலனும் உனக்கு அதில் கிடைக்க போகிறதே கிடையாது. அவர் பார்க்குறாரு, ஆண்டவர் பார்க்குறாரு, நாங்கள் ஏமாந்துருவோம் ஒரு மூட்டை கொடுத்துட்டீங்கன்னு, நாங்கள் ஏமாந்துருவோம் நீங்கள் என்ன நோக்கத்தில் கொடுக்குறீங்கன்னு. நினையாத நாளிகையில் ஒருத்தர் வருவர் இருக்கிறாரு, அவருக்கு தெரியும் நீ என்ன பேசிஸில் கொடுக்குறன்னு. கவனிங்க, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் சோதோம் இருக்கு இல்லையா? சோதோம் ஏன் கர்த்தர் அழிச்சாரு? நம்ம என்ன சொல்கிறோம், ஏன் சோதோம் அழிச்சாரு? ஓரின சேர்க்கை பாவம், அப்படி தானே சொல்கிறோம். இது நமக்கு தெரிஞ்ச காரியம். தெரியாத காரியம் ஒன்று இருக்கு. வாசிங்க, எசேக்கியேல் 16:49 வாசிங்க. இதோ கர்வமும் ஆகார திரட்சி. என்னது? கவனிங்க, அந்த வேர்டை கவனிங்க. ஆகார, நிறைய சாப்பாடு. சோதோம்ல இருந்தது என்னது? நிறைய சாப்பாடு. அப்ப நிறைய சாப்பாடு பாவமா? நிறைய சாப்பாடு பாவமா? பாவமா இல்லையா? இல்ல. நிறைய சாப்பாடு எப்படி பாவமாகும்? கர்த்தர் தான் சொல்றாரு, உன் தேசத்தை நான் ஆசீர்வதித்து உனக்கு நீ 100 அத்தனையான பலனை கொடுக்கும். ரெகோபோத்துல சொல்றேன். அப்ப ஆசீர்வாதம், அந்த பலன் கொடுக்கிறது ஆகார திரட்சி பாவமா? இல்ல, ஆகார திரட்சி பாவம் இல்ல. உங்க வீட்டில் டேபிள் மேல நல்ல சாப்பாடு இருக்கிறது பாவம் இல்ல. ஒரு மூட்டை அரிசி இருக்கிறது பாவம் இல்ல. தொடர்ந்து வாசிங்க. ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாகமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமார்த்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையும் மாணவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவங்களுடைய கைகளை என்ன செய்யல? பலப்படுத்தல. உங்ககிட்ட ஆகார திரட்சி இருக்கிறது தப்பு இல்லப்பா. ஆனா உன் பக்கத்துல ஒரு சாப்பாடு எல்லாம் ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரு, அவனை நீ நினைக்கல, அதுதான் பாவம். ஆண்டவர் எதுக்கு உனக்கு நிறைய கொடுக்கிறாரு? உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து பானையில போட்டு புதையெல்லாம் பூமி கடியில புதைச்சிட்டு போறதுக்கு இல்லை. அந்த காலத்தில் அதான் செய்வாங்க. அப்படியே புதைச்சி பானையில போட்டு ஒரு பெட்டியில போட்டு, ட்ரங்க் பெட்டியில போட்டு மண்ணு கடையில புதைச்சிட்டு சாகும் போது மூச்சு நிற்கும் போது கூப்பிட்டு சொல்றது, ஒரு புதையல் வச்சிருக்க பின்னாடி தோட்டத்துல தோண்டி எடுத்துக்கணும். நம்ம நினைச்சுக்கிறோம் 3 தலைமுறைக்கு 4 தலைமுறைக்கு. இந்த தலைமுறையில உன் பக்கத்துல ஒருத்தன் சாப்பிடாம இருக்கான்ல, நீ அவனுக்கு கொடுக்கல, அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல. ட்ரெஸ் இல்லாதவனுக்கு சொல்றேன், சிலது இருக்கிறவனுக்கே செய்யும், அது வேற ஒரு டிக்கெட் இருக்கு. இது எப்படி தெரியுமா? இருக்கிறவனுக்கே கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்? அவங்க எதை திருப்பி தருவாங்க.
பிரதிபலனை எதிர்பார்த்து செய்கிற ஒரு கும்பல் இருக்கு. இவ்வளோ செய்கிறோம், ஒரு நாள் நமக்கு திருப்பி செய்யாமையா போயிடுவாங்க. செய்யலன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் பேச்சு வரும், எவ்வளோ செஞ்சேன்னு தெரியுமா, எவ்வளோ கொடுத்தேன்னு தெரியுமா, ஈவிரக்கமே இல்லாமல் ஒன்றும் கொடுக்காம போயிருச்சு, அட்லீஸ்ட் ஒரு கம்மலாவது கொடுத்துருக்கலாம். நீ யாருக்கு செய்கிற? பிரதிபலனை எதிர்பார்த்து செய்கிற. அது பிரயோஜனம் இல்லை, அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா உங்ககிட்ட உதவி வாங்குற வேணா உன் உதவியை பார்ப்பான், ஆனால் நீ செய்யறத கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு செய்கிறேன்னு பார்க்குறாரு. பிரதிபலன் எதிர்பார்த்து செய்யறியா, அதுக்கு தான் எளியவனுக்கு. ஏன்னா அவன் திருப்பி செய்ய முடியாது பாரு, அவன் திருப்பி செய்ய முடியாதவனுக்கு தான் நீங்கள் செய்யணும். ஏன்? அங்கே தான் உங்களுக்கு பிரதிபலனே இருக்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம ரோட்டில் நிற்கும் போது இந்த இதில் சிக்னலில் வந்து யாராவது கேட்குறாங்க, போட்டுட்டு நினைக்கிறீங்களா எப்படியா இருந்தாலும் இவன் பணக்காரனாகி ஒரு நாள் நான் வரும்போது கதவை தட்டி திருப்பி கொடுப்பான்னு? அன்னையோட அவர் என்ன செஞ்சிடறான், அந்த செகண்டோட மறந்துடுறோம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யறது. இது உன் சக சகோதரனுக்கும் செய்யணும். சபையில் இருக்கிறவங்கள பார்க்கணும், யாராவது வந்து உங்களை கேட்பாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. அதனால உட்காந்து தேடவும் செய்யாதீங்க, யார் யாரெல்லாம் காசு ரொம்ப கம்மியாக இருக்கீங்க. அது இல்லை, உனக்கு தெரிய வந்தால் ஒருத்தர் சாப்பாடு இல்லாமல் தோணுது, பிள்ளைக்கு ஃபீஸ் படிக்க இல்லாமல் தோணுது அப்படின்னா, இதில் ஒன்றுமே அவசியமே இல்லை. என்கிட்ட இருக்கா, இந்தா வச்சுக்க, அவ்வளோதான். என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிட்டேன், உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்தா, முடிஞ்சிச்சு. அதுதான் சொல்கிறேன், கடன் வாங்கி செஞ்சிடாதீங்க. அதையும் சொல்கிறேன். இன்னொரு குரூப் இருக்குது, இவனுக்கு வந்து பயங்கரமான இறக்க சுபாவம். எங்கேயாவது கையெழுத்து போட்டு கடனை வாங்கி இங்கே செஞ்சுருவான். அப்புறம் இங்கே பார்த்தா இவர் வீட்டில் கடங்காரன் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அன்றைக்கி ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொல்கிறார், 3 லட்ச ரூபா கடன் ஆகி போச்சு. ஏன்னு கேட்டேன். அதில் ஒன்று கூட நான் வாங்கலை பாஸ்டர். என்ன பண்ணீங்க? ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கையெழுத்து போட்டேன். அப்போ அனுபவிங்க. இறக்க சுபாவம் இருக்கணும். இயேசுநாதர் தெளிவாக சொல்கிறாரு, புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருங்கள், சர்வத்தை போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள். சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுங்க, தப்பு கிடையாது. ட்ரெஸ் இல்லாதவனுக்கு ட்ரெஸ் கொடுங்க. வியாதியாஸ்தான விசாரிங்க. அதுக்காக ஒருத்தன் வீடு கட்டுறதுக்கு போய் நீங்கள் கூட என்ன செய்யாதீங்க, HDFC பேங்க்கில் கையெழுத்து போடாதீங்க. நான் அவர் ஆவிக்குரியவர் நினச்சி தான் போட்டேன், ஆண்டவர் அப்படிலாம் இங்கே சொல்லலை. அதெல்லாம் ஆண்டவர் இறக்கமாக சொல்லலை. இது ஒரு மிக முக்கியமான சுபாவம். இன்னைக்கு கடைசி காலத்தில் அன்பு தலிஞ்சு போச்சு சபையில். சக சகோதரனை பார்க்குறோம், சக ஊழியக்காரனை பார்க்குறோம். சிலர்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த இறக்க சுபாவத்தை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட வந்து காசு வாங்கவே வருவான். ஒரு குரூப் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன், அதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. நம்ம ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும்னா நம்முடைய இறக்க சுபாவத்தை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி எக்கச்சக்கமாக இருக்காங்க. உடனே வந்து அவன் அழுவான் பாருங்க, நமக்கே கல் மனமும் உருகிருன்ற மாதிரி, கரைஞ்சிருன்ற மாதிரி அப்படிலாம் பேசுவான். நல்லா விசாரிச்சுக்கோங்க. ஆனால் ஒருத்தன் உண்மையிலேயே கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சால் என்ன செய்யாதீங்க, உதவி செய்யாமல் இருக்காதீங்க. ஆண்டவருக்கு அது பிடிக்காது. உங்ககிட்ட இருந்து சொல்கிறேன், கடன் வாங்கி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், இது ஒரு வகையான ஆயத்தம். அவர் சொல்கிறாரு, நான் வரும்பொழுது நீ கொடுத்து, உங்ககிட்ட இருக்கிறத நீ கொடுத்து, அது ஒரு வகையான ஆயத்தம்ங்கிறார். கொடு அவனுக்கு. உனக்கு இன்னைக்கு நான் கொடுத்துருக்குறேன், நாளைக்கு நான் உனக்கு தருவேன். நீ நாளைக்குரியதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தனுக்கு தேவை இருக்கும்போது கொடுக்காம இருக்காத. என்ன தேவையோ, சாப்பாடோ ட்ரெஸ்ஸோ, ஒரு வியாதியஸ்தனோ, அவனை சந்திக்கிற, அவனை போஷிக்கிற பொறுப்பு நம்ம கையில் இருக்கு. நாம் தேவனுடைய சாயலாய் அழைக்கப்பட்டவர்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? முடிஞ்ச உதவியை ஏழைகளுக்கு செய்யுங்க. இது ஒரு வகையான, செய்யாவிட்டால் அது ஒரு வகையான பாவம். திருப்பியும் சொல்கிறேன், அதுக்கு தகுதியானவங்களுக்கு செய்யுங்க, விசாரிச்சுக்கிட்டு செய்யுங்க. அதில் எந்த, ஏன்னா இப்போ முந்தி அதான் சொல்வேன், முந்தியெல்லாம் 11 சீஷன் ஒரு யூதாஸு, இப்போ 11 யூதாஸு ஒரு சீஷன் தான் இருக்கான். இப்போ நமக்கு பிரச்சனை அது, இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அது. அதனால கொஞ்சம் இறக்க சுபாவமாக இருந்தாலும் என்ன செய்யுங்க, விசாரிச்சுக்கோங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை கர்த்தர் சொல்றாரு, எனக்கே செய்தீர்கள். இதுதான் ஆயத்தம். இதோட கடைசி லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் வரும்போது நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாம் சரியாக இருக்கும். உங்ககிட்டயும் ரொம்ப எக்ஸஸாக இருக்காது, அவங்ககிட்டையும் இல்லாமல் இருக்காது. நம்ம எல்லாம் ஒரே சகோதரராக ஒருமித்து இருப்போம். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார்.
இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் எல்லாம் கீழே வாங்கிடுவாங்க. வெயிட்டெல்லாம் கீழே வாங்கிடுவாங்க. எங்கே? நீங்கள் பேக்கேஜ் கொடுக்குற இடத்துல. அப்புறம் நீங்கள் கையில் பேக் மட்டும் ஒன்று அலோவ் பண்ணுவாங்க. அந்த பேக்கையும் நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா வாங்கி என்ன பண்ணிடுவாங்க? தலைக்கு மேலே ஒரு இடத்துல வச்சுருவாங்க. நீங்கள் ஏதாவது கையில் பேக் வச்சுருந்தீங்கன்னா ஏர் ஹோஸ்டஸ் வந்து கேட்பாங்க, கொடுங்க சார், மேலே வச்சிடலாம், எதையும் கையில் வச்சுக்காதீங்க. அதோட நோக்கம் என்ன? நீ மேலே போக போக நீ வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும். அதை தான் பவுல் சொல்கிறாரு, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி விட்டு நான் பறக்கிறதுக்கு ரெடி ஆகுறேன்னு அர்த்தம். வருகையில் போகிறவனுக்கு நமக்கு தேவைக்கு அதிகமான எந்த ஒரு காரியமும், ஆஸ்தியோ சம்பாத்தியமோ ஆகாரமோ எதுவுமே தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, போதும், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஒரு மாதத்துக்கு கொடுத்துருக்காரா, வச்சிருக்கிறீங்களா? அந்த நேரத்தில் இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா அரிசி இல்லைன்னு ஒருத்தன் வரானா ஒரு 2 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது ஒரு தப்பே கிடையாது. இல்லையா உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்க முடியல, வீட்டில் ஒரு 10 கிலோ அரிசி இருக்கா, ஒரு 1 கிலோ அரிசியை தூக்கி இந்த கையில் வச்சுக்க, போ சாப்பிடு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதை கர்த்தர் விரும்புகிறார். நீ வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிற பாரு, சிலதெல்லாம் நல்லதை வச்சுக்கிட்டு கெட்டதை கொடுக்கும், அதையும் கர்த்தர் பார்க்குறாரு. சிலது தன்னோடதை வச்சுக்கும், மற்றவங்களது எடுத்து கொடுக்கும். அதில் ஒரு கோஷ்டி இருக்கு. என்ன தவிர எனக்கு வேற ஒன்றும் இல்லை, ஏதாவது வந்தால் உங்களுக்கு தரேன், வந்தால் தரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்கிட்ட இருக்கிறத தரமாட்டேன்னு அர்த்தம். எல்லாத்தையும் யார் பார்க்குறா? ஆண்டவர் பார்க்குறாரு. எதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது உங்களுக்கு தெரியணும். யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும். ஆனால் ஒருத்தருக்கு இல்லைன்னு தெரிஞ்சா, சாப்பாட்டுக்கோ வஸ்திரமோ அல்லது மருத்துவ உதவியோ, என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் எஜுகேஷனல் உதவி கூட உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம். இது கர்த்தருக்கு பிரியமான காரியம். அல்லேலூயா. இதுதான் ஆயத்தம்னு ஆண்டவர் சொல்றார். ஒன்று விழித்திருங்கள், இன்னொன்று ஆயத்தமாயிருங்கள்.